தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் தொலைக்காட்சி சீரியலில் நடித்து வரும் சிவகவிதா சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் அவரது கணவர் மற்றும் சீரியல் நடிகர் நவீந்தர் வந்திருந்தார். கோயில் கொடிமரத்தை சுற்றி தியாகராஜ சுவாமி சன்னதி, ஆவிபுரீஸ்வரர் சன்னதி, ஒற்றீஸ்வரர் சன்னதி, பைரவர் மற்றும் 27 நட்சத்திர சன்னதிகளுக்கு சென்று விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தனர். வடிவுடையம்மன் சன்னதிக்கு சென்று அம்மன் முன் அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தேர்தலில் சிவகவிதா மற்றும் நவீன் போட்டியிடுகிறார்கள். அம்மனிடம் வைத்த பிரார்த்தனை வெற்றி அடைந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களை செய்ய போவதாக சிவகவிதா தெரிவித்தார். சாமி தரிசனம் செய்ய வந்த சின்னத்திரை நடிகை மற்றும் நவீந்தருடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்தனர். இப்ப அம்மாவை தேடி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று வச்சு வந்திருக்கேன். கண்டிப்பா என் ஆத்தா எனக்கு அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பா. ஆடி மாசம் கண்டிப்பா நான் மடிப்பிச்சை கேட்டு மடியேந்தி அம்மா கிட்ட நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பா அதை அவங்க அம்மா வந்து பெரிய அளவுல சக்சஸ் பண்ணி கொடுப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் நட்சத்திரம் பூசம், அந்த சிவலிங்க, எங்க ஹஸ்பண்ட் உத்திரட்டாதி, என் பிள்ளைகிட்ட அனுஷம், என் ஃப்ரெண்டு நவீந்தது கேட்டை, அதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான சிவலிங்கம் இருக்காங்க. அது அந்த மாதிரி கோவில் வந்து இங்க நம்ம சிட்டில இங்க கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து நட்சத்திர கோவில் வந்து தரிசனம் பண்ண மந்த்லி ஒரு வாட்டியாவது வந்து கும்பிடணும். அது ரொம்ப நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் அருளையும் கொடுக்கும். நம்ம பைரவர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைரவர், வராகி தாய் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க. வட்டப்பாறை அம்மன் என் காளி. எனக்கு வந்து காளினா நான் வெறித்தனமா கும்பிடுவேன். நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். நான் காளி அவங்க இருக்காங்க. ஸோ எல்லா தெய்வமும் சக்தி கொண்டுள்ள இந்த கோவில் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு தரிசனம் கூட்டிட்டு போனாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க உள்ளவங்க. அவங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்றேன் எனக்கு தெரியல. எனக்கு சாமி கிட்ட உட்காந்து அம்மாவுடைய பாதத்தை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பாக்கியெல்லாம் வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் எம்பெருமானுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எனக்கு. அது எனக்கு இன்னும் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் காரியம் சக்சஸ் ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட வந்து அபிஷேகம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிருக்கேன்.